இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ரொம்ப சீக்கிரம்லாம் எழமாட்டேங்க. நான் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதே சரி, காலையில எந்திரிச்சு படிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. நைட்டு விடிய விடிய தூங்காம படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதின காலம் கூட உண்டு. ஆனா காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் நடந்ததே கிடையாதுங்க. ஆனா இப்ப நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போம்போது வேற வழி இல்ல. எந்திரிச்சு தான் ஆகணும். அதுவும் நான் ரொம்ப சீக்கிரம் லைக் 5, 5:30லாம் சான்ஸே இல்லங்க. ஃப்ளைட்டு பிடிக்கிறது மட்டும்னா தான் அப்படிலாம் எந்திரிச்சு பழக்கம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 6:15, 6:30 எந்திரிப்பேன். அதுவே எனக்கு கொஞ்சம் ஏர்லி தான். பட் எந்திரிச்சாலும் கடகடன்னு வேலைய முடிச்சுருவேங்க. ஸோ மோஸ்ட்லி முன்னாடி நாளே வந்து என்ன லஞ்ச் பேக் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணிருவேன். ஒரு ப்ளஸ் எனக்கு எப்படி என்னன்னா, பாப்பா வந்து ஸ்கூல்லயே லஞ்ச் ப்ரொவைட் பண்றனால, அவ ஸ்கூல்ல சாப்ட்டுருவா. தம்பிக்கு மட்டும் தான் லஞ்ச் பேக் பண்ணணும். அவன் ரைஸ் மட்டும் எடுத்துட்டு போவே மாட்டான். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் பொடி சாதம் மேண்டேட்டரியா ரைஸ் எடுத்துட்டு போணும் ஒரு நாளாவது அப்படிங்கிறதுக்காக குடுப்பேன். மோஸ்ட்லி வந்து டிஃபன் தான். டிஃபன் அப்டின்னாலும் சாம்பார், சட்னி அந்த மாதிரிலாம் லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையா பாஸ்தா, இல்ல சாண்ட்விச், அப்புறம் சப்பாத்தி, பணியாரம், மினி இட்லி, பொடி இட்லி இந்த மாரியெல்லாம் தான் ப்ரிஃபர் பண்ணுவான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்தா செய்வேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா செய்ற மாரி பார்த்துப்பேங்க. ஸோ எப்போ பாஸ்தா பண்ணாலும் அதில வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு கேரட்டோ, இல்ல வந்து பூசணிக்காயோ குக் பண்ணி அதோட பியூரி பண்ணி அதோட ஆட் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஷார்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மினி இட்லி, பொடி இட்லி குடுப்பேன். அப்படி இல்லாட்டி ஏதாவது சாண்ட்விச் பண்ணி குடுத்துருவேன். கூடவே வந்து கண்டிப்பா ஒரு ஃப்ரூட்ஸோ, அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டோ குடுத்து அனுப்புவேங்க. ஸோ தட் அவனுக்கும் ஃபார் அ சேஞ்ச் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா ஏதோ ஒரு ஃபில்லிங்கா இருக்கும்ல. ஸோ ஈவினிங் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் லஞ்ச் ரைஸ் நான் வீட்ல மதியத்துக்கு என்ன லஞ்ச் சமைக்கிறேனோ, அதுதான் ப்ராப்பரா பசங்களுக்கு குடுப்பேன். ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கிடையவே கிடையாது.